ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் கோடின். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு 15 யூஸ்ஃபுல்லான கமெண்ட்ஸ் இன் கமெண்ட் ப்ராம்ப்ட் பார்ட் 2. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் எவ்ரி ஒன், இப்போ நம்ம கமெண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ விண்டோஸ் CMD அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஒரு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஆர் கமெண்ட் ப்ராம்ப்ட். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்னது அப்படின்னா, சேஞ்ச் த டிஃபால்ட் டைட்டில். அதாவது நம்ம இந்த இடத்துல வந்து நமக்கு கமெண்ட் ப்ராம்ப்ட்னு இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வந்து அனதர் கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, இல்லை இன்னொரு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ எந்த கமெண்ட் ப்ராம்ப்ட் எது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கமெண்ட் ப்ராம்ப்டோட நேமை சேஞ்ச் பண்ணலாம். அது எப்படி அப்படின்னா, அதுக்கு ஒரு கீவேர்ட் இருக்குது, அதாவது டைட்டில். இந்த டைட்டில்ன்ற கீவேர்டை கொடுத்து நீங்கள் எந்த நேம் கொடுத்தாலும் அந்த நேமை அது வந்து சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ நம்ம சேனல் நேம் என்ன கொடுக்குறேன், கோடின். ஸோ கோடின்னு கொடுத்த உடனே நமக்கு இந்த ப்ராம்ப்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் அதே TITLE டைட்டில். ஸோ செகண்ட் ப்ராம்ப்ட். அப்போது நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். இன்கேஸ் வந்து நம்ம ஷஃபிள் பண்ணிட்டா கூட நமக்கு வந்து இது வந்து கோடின் ப்ராம்ப்ட், இது வந்து நம்மளோட செகண்ட் ப்ராம்ப்ட், இது வந்து இப்போ நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்கிற ப்ராம்ப்ட் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நம்மளோட நெக்ஸ்ட் கமெண்ட் என்ன அப்படின்னா, உங்களோட சிஸ்டத்தோட கான்ஃபிகரேஷன், அதாவது உங்களோட சிஸ்டத்தோட இன்ஃபர்மேஷன் எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு கமெண்ட் இருக்குது. ஸோ என்னது அப்படின்னா, சிஸ்டம் இன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம வந்து கமெண்ட்டில் இன்ஃபோ அப்படின்னு கொடுப்போம். நம்மளோட லோடிங் வந்து ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும். ப்ராசஸ் ஆகி நமக்கான டேட்டாஸ் கொடுக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இப்போது இந்த DIR. இப்போ எனக்கு இதுக்குள்ளே இந்த டைரக்டரிஸ்லாம் இருக்குது. இதில் வந்து நான் காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல போய் நான் பேஸ்ட் பண்ணணும். ஸோ இப்படி காப்பி பண்ணுறதும் ஒரு டைப் ஆஃப் இது. நான் இப்படி காப்பி பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து டேரெக்டாக நான் கமெண்ட் ப்ராம்ப்டே யூஸ் பண்ணி நான் காப்பி பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த டைரக்டரி எப்படி காப்பி பண்ணலாம் அப்படின்னா, டைரக்டரி இந்த சிம்பிள் யூஸ் பண்ணி கிளிப் கொடுத்து என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கமெண்ட் ப்ராம்ப்ட் எல்லாம் காப்பி ஆயிரும். இப்போ இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த என்டையர் டைரக்டரியுமே வந்து கிளிப் போர்டில் காப்பி ஆகிருக்கும். ஸோ இதுக்கு தான் இந்த கமெண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த CLS, இந்த டைரக்டரி, இதெல்லாமே வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் டெப்த்தாக டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐகார்ட்லேயும் லிங்க் தரேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற கமெண்ட் என்ன அப்படின்னா, என்னோட டைரக்டரி நேமை வந்து நான் ஹைட் பண்ணணும். என்னோட டைரக்டரி வந்து G டிரைவில் இருக்குது, கன்சோல் CMDன்ற டைரக்டரி இருக்குது. பட் எனக்கு இந்த டைரக்டரி ஒர்க் ஆகணும், பட் வேறு நேமில் எனக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னா எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற கீவேர்டு வந்து ப்ராம்ப்டோட நம்ம நேமை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ப்ராம்ப்ட் எனக்கு என்னவா சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து டிஸ்பிளே கோடின் அப்படின்னு கொடுத்துட்டு $G. இந்த $G ஏன் கொடுக்குறோம் அப்படின்றத நான் லேட்டராக சொல்கிறேன். ஸோ இப்படி கொடுத்தோம்னா நமக்கு இந்த பாத்தோட நிக் நேமாக நமக்கு இந்த பாத் கிடைக்கும். இப்போ இதோட டைரக்டரி சேமாக தான் இருக்கும். இதோட டைரக்டரி வந்து நமக்கு G கன்சோலோட டைரக்டரி தான் இருக்குது, பட் வேறு நேமில் இருக்குது. டிஸ்பிளே கோடின் அப்படின்றதில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நான் சொன்ன மாதிரி தான் எதுக்கு அந்த $G கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ அகைன் நான் ப்ராம்ப்ட் கோடின் அப்படின்னு நான் கொடுக்குறேன். நான் இப்போ வந்து என்னோட ப்ராம்ப்டோட நேம் நான் கோடின் சேஞ்ச் பண்ணுறேன். நான் அந்த $sign யூஸ் பண்ணாமல் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு, பட் எனக்கு இந்த கிரேட்டர் தென் சிம்பிள் இல்லை. ஸோ அப்போ எனக்கு ஒரு நீட்டான கமெண்ட் ப்ராம்ப்டோட UI கிடைக்காது. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த கிரேட்டர் தென் சிம்பிளை யூஸ் பண்ணுறோம். அகெயின் கொடுத்துட்டு நான் ஜீன் கொடுத்தேன்னா எனக்கு இப்போது ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் கிடச்சிருக்கு. ஸோ இதுக்காக தான் இந்த கமெண்ட்டை நம்ம ஓகே. நம்மளோட நெக்ஸ்ட் கமெண்ட் ஆர் ட்ரிக்குன்னு சொல்லலாம். இப்போ வந்து நான் இங்கே வந்து நியூ அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து விண்டோஸ் PowerShell ஓப்பன் ஆகுது. எனக்கு ஒவ்வொரு டைமும் வந்து நான் போய் இந்த பட்டன் கிளிக் பண்ணி கமெண்ட் ப்ராம்ப்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக நான் இதனோட டிஃபால்ட் ப்ராம்ப்டாக மாற்றிக்கலாம். அது எப்படி அப்படின்னா, செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி டிஃபால்ட் ப்ரொஃபைலில் கமெண்ட் ப்ராம்ப்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா
இதுக்கு மேலே நீங்கள் ஓப்பன் பண்ணுற எல்லா ஷெல்லுமே உங்களுக்கு வந்து கமெண்ட் ப்ராம்ப்டாக தான் இருக்கும். ஸோ பர்சனலி நான் ஃபேஸ் பண்ணது இது. நம்ம ஒவ்வொரு டைமும் போயிட்டு நீங்கள் வந்து இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து விண்டோஸ் பவர் ஷெல் வேணாம் எனக்கு கமெண்ட் ப்ராம்ப்ட் வேணுன்றதுக்கு பதிலாக நம்ம கமெண்ட் ப்ராம்ப்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம அதை வந்து டிஃபால்ட்டாக வச்சுக்கலாம். ஸோ இந்த ட்ரிக் இதுக்கு தான். நம்மளோட நெக்ஸ்ட் கமாண்ட் என்னது அப்படின்னா, நம்மளோட கமெண்ட் ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி எப்படி இன்னொரு வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணுறது, அதாவது எப்படி ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கறது அப்படின்றது. அதோட கமாண்ட் என்ன அப்படின்னா ஸ்டார்ட் தான் அதோட கமாண்ட். அதை கொடுத்து நீங்கள் URL டைப் பண்ணணும். ஸோ URL வந்து நான் காப்பி பண்ணி வச்சுருக்கேன், இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி URL-ஆக இருக்கும். ப்ரெஸ் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஸோ திஸ் இஸ் அவர் சேனல், வெல்கம் டு கோடின். ஸோ எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படின்ற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, லெட்ஸ் மூவ் டு த கண்டென்ட். நம்ம இதை வச்சு நம்மளோட வெப்சைட்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரிக்ஸாக இருக்கும். ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதான் என்னோட G டிரைவில் CMD அப்படின்னு இருக்கு. என்கிட்ட வெறும் 3 செட் ஆஃப் ஃபைல்ஸ் மட்டும்தான் இருக்குது, வேறு எதையும் நான் இன்னும் க்ரியேட் பண்ணலை. இப்போ நான் இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இங்கே இருக்குது, கோடன் அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணிவிட்டு இதுக்குள்ள வெல்கம் யூ ஆல் அப்படின்ட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிட்டேன். அதே மாதிரி நம்ம வந்து கமெண்ட் ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி எப்படி ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி நம்ம டெலீட் பண்ணுறது, அப்படி எல்லாத்தையுமே நான் பார்ட் 1 வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை கிரியேட் பண்ணிட்டோம். நம்ம வந்து ஓப்பன் பண்ணாமல், நம்ம அந்த ஃபைலை ஓப்பனே பண்ணாமல் கமெண்ட் ப்ராம்ப்ட்லேயே அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு நம்ம என்ன கமெண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம டைரக்டரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைரக்டரி சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே வந்து அந்த வீடியோஸில் இருக்குது. ஸோ வந்து Control CMD அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா, மோர் அப்படின்னு கொடுக்கணும். மோர். ஸோ இதை ஸ்மால் லெட்டர் கேப்ஸ் லெட்டர் நான் ஸ்மால்லே கொடுத்துக்கிறேன். மோர் அப்படின்னு கொடுத்துட்டு நம்மளோட ஃபைல் நேம் எழுதிக்கணும், கோடன். அது என்ன எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா .txt. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா நான் வெல்கம் யூ ஆல் அப்படின்னு நான் எழுதியிருக்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த நோட்பேட் ஃபைலை ஓப்பன் பண்ணாமையே நீங்கள் வந்து கமெண்ட் ப்ராம்ப்ட்லேயே என்ன அந்த கண்டென்ட் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக இந்த கமெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகே, நம்மளோட நெக்ஸ்ட் கமெண்ட் என்ன அப்படின்னா, ஓகே நான் இங்கே ஃபைலை க்ரியேட் பண்ணிட்டேன், எனக்கு வந்து இந்த ஃபைலை ரீநேம் பண்ணணும், எனக்கு வந்து இந்த கோடின்றது பிடிக்கல, நான் வந்து வேறு ஃபைல் நேம் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு கீவேர்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னா REN, ரீநேம் அப்படின்றது வந்து ரென்னு கொடுத்துருக்காங்க. ஸோ codin.txt அப்படின்ற ஃபைலை வந்து நான் என்னவா மாற்றுறேன் அப்படின்னா programmer.txtன்னு மாற்றணும். ஓகே, அப்படி நான் வந்து இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஃபைல். இந்த ஃபைல் நேமை வந்து நான் இந்த ஃபைலை கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ என்டர் ப்ரெஸ் பண்ணோன்னா எனக்கு வந்து இந்த ஃபைல் கன்வெர்ட் ஆயிடுச்சு, ப்ரோக்ராமர் அப்படின்ட்டு கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ அகைன் நீங்கள் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் ரெண்டுன்னு டைப் பண்ணி இப்போ கரண்ட்டில் என்ன ப்ரோக்ராம், இப்போ என்ன அந்த ஃபைல் நேம் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபைலை கொடுத்துட்டு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். கொடுத்தனா திருப்பி எனக்கு அதே ஃபைல் நேம் சேஞ்ச் ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக எனக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இதுக்காக இந்த கமெண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம ஒரு ஃபைல் எப்படி ரீநேம் பண்ணுறது இதெல்லாம் பார்த்தோம். இப்போ ஒரு ஃபோல்டர் எப்படி நம்ம கமெண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணியே நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது எனக்கு இங்கே எந்த ஃபோல்டருமே இல்லை ப்ரீவியஸாக. ஸோ இப்போ நான் ஒரு ஃபோல்டரை கமெண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா mkdir, அதாவது இதோட மீனிங் என்ன அப்படின்னா மேக் டைரக்டரி, அதாவது நம்ம ஒரு டைரக்டரியை மேக் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா
கோடன் ஃபோல்டர் அப்படின்ட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். இப்போ என்டர் ப்ரெஸ் பண்ணனா எனக்கு இங்கே ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிருக்கு. இந்த ஃபோல்டரை வந்து நீங்கள் இதுக்கு மேலே யூஸ் பண்ணிக்க முடியாது. இப்போது நெக்ஸ்ட் நமக்கு என்ன அப்படின்னா, இப்போ அந்த ஃபோல்டரை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ என்னோட இந்த ஃபைல் இருக்குல்ல, இந்த டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் எல்லாம், இந்த டெக்ஸ்ட் ஃபைல்லாம் எப்படி நான் இதுக்குள்ளே மூவ் பண்ணுறது பை யூஸிங் த கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, மூவ் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். மூன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி எந்த ஃபைலை நம்ம மூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட codon.txt அப்படின்ற ஃபைலை மூவ் பண்ண போகிறோம். எங்கே மூவ் பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து அந்த ஃபோல்டர் நேமை கொடுக்கணும். ஸோ கோடன் என்ன நேம் கொடுத்துருக்கேன், கோடன் ஃபோல்டர் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ரெஸ் என்டர் அப்படின்னா ஒன் ஃபைல் மோட், அதாவது இங்கே பாருங்கள், இந்த ஃபைல் இப்போ இங்கேருந்து கோடுன்ற ஃபைல் வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைல், இங்கே ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆயிருக்கு. ஓகே கைஸ், இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் கமெண்ட் என்ன அப்படின்னா, ஓகே இப்போ நான் வந்து டைரக்டரியை மேக் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ அந்த டைரக்டரி எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த டைரக்டரி எப்படி டெலீட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற கமெண்ட் rmdir, அதாவது ரிமூவ் டைரக்டரி. ரிமூவ் டைரக்டரி இப்போ வந்து நான் அந்த டைரக்டரியோட நேம் கோடன் ஃபோல்டர் அப்படின்னு கொடுக்குறேன். எனக்கு இந்த டைரக்டரி இங்கே தான் இருக்குது. இப்போ கொடுத்து நான் என்டர் ப்ரெஸ் பண்ணேன்னா the directory is not empty. ஸோ இந்த டைரக்டரி வந்து எம்டியாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபைலை வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு இந்த டைரக்டரி வந்து எம்டியாக இருக்குது. இப்போ இந்த டைரக்டரியை நான் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா டைரக்டரி கோடன் ஃபோல்டர். ஸோ இப்போ எனக்கு ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்காக இந்த கமெண்ட் நம்ம ஓகே யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் கமெண்ட் என்ன அப்படின்னா, ட்ரீ அப்படின்ற ஒரு கமெண்ட். இந்த ட்ரீன்ற கமெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன். ஸோ இப்போதைக்கு எந்த பார்த்தும் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ இப்போ நான் ஒரு ட்ரீ கிரியேட் பண்ண போகிறேன். அதாவது நம்ம ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறோம். இது என்னோடய ஃபோல்டர் 1 இருக்கட்டும். இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து ஒரு சர்டன் ஃபோல்டர்ஸாக க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஐயோ எதுக்குள்ளே எது இருக்குது அப்படின்ட்டு சம்டைம்ஸ் உங்களுக்கே வந்து ரொம்ப குழப்பமாக இருக்கும். ஸோ அதை வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்காக இந்த கமெண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபோல்டர் 3. இப்போ மொத்தம் நான் 3 ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபோல்டருக்குள்ளே ஃபோல்டர்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ போயிட்டு நான் வந்து ட்ரீ அப்படின்னு கொடுத்தேன்னா என்னோட பாத் கார்டு, நீங்கள் வந்து ஜி டிரைவில் ஃபோல்டர் 1ன்னு க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. அந்த ஃபோல்டர் 1க்குள்ளே வந்து ஃபோல்டர் 2ன்னு இருக்குது. அந்த ஃபோல்டர் 2க்குள்ளே வந்து ஃபோல்டர் 3ன்னு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதுக்காக தான் இந்த ட்ரீன்ற கமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்கு மேலே நம்ம பார்க்க போகிற அடுத்த 2 கமெண்ட்டுமே வந்து நம்ம ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போது சிஎம்டின்னு கொடுத்து ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஓப்பன் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கொடுத்துட்டேன். ஸோ இதுதான் நம்மளோட அட்மினிஸ்ட்ரேட்டர் கமெண்ட் ப்ராம்ப்ட். இப்போ எதுக்கு நான் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே இருக்கிற ஓஎஸில் போயிட்டு நம்ம செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ண போகிறோம். சும்மா 2 ட்ரிக் மட்டும் பார்க்கலாம். அப்கமிங் வீடியோஸில் வந்து இன்னும் டெப்த்தாக இதை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து டைம் வந்து 12:35 அப்படின்னு காட்டுது. இன்றைக்கி வந்து Feb 5, 2003 அப்படின்னு காட்டுது. ஓகே, இப்போ வந்து எனக்கு வந்து டேட் வந்து நான் சேஞ்ச் பண்ணணும். டேட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இன்றைக்கி நான் டேட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்றைக்கி வந்து 5/2/2003. அஃப்கோர்ஸ். இப்போ இதுக்கு பதிலாக நான் நாளைக்கு டேட் வைக்க போகிறேன். எனக்கு வந்து டேட் சேஞ்ச் பண்ணும் 0/6/2/2023. அதாவது நான் நாளைக்கு டேட்டை இன்றைக்கி ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல டேட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ எப்படின்னு பார்க்கலாம், ஒரு நிமிஷம் இருங்க. டேட் ஸோ எனக்கு இந்த இடத்துல டேட் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாருங்கள், எனக்கு 6/5/2003 அப்படின்னு காட்டுது. ஸோ ஓகே, நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். மறுபடியும் அதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, டேட்டுன்னு போயிட்டு இன்னைக்கு டேட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் உங்களோட கமெண்ட் ப்ராம்ப்ட் திருப்பி அகைன் நார்மலாக மாறிடும். நெக்ஸ்ட் வந்து
ஓகே, இப்போ என்னோட டைமையும் நான் சேஞ்ச் பண்ணலாம். அது எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, இதான் நம்மளோட நெக்ஸ்ட் கமெண்ட். டைம்னு கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட டைம் இங்கே காட்டும். இப்போ வந்து 12:37 அப்படின்னு காட்டுது. நான் வந்து 1 o'clock அப்படின்னு செட் பண்ணுறேன். 1 அப்படின்னு செட் பண்ணனா எனக்கு பாருங்கள் இந்த இடத்துல 1 அப்படின்னு சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ அகைன் நான் எப்படி ரீசெட் பண்ணுறது அப்படின்னா, அகைன் திருப்பி இருக்கிற அதே டைம் மறுபடியும் அகைன் டைம் கொடுத்து இப்போ இங்கே இருக்கிற டேட்டை அப்படியே நீங்கள் எடுத்து இங்கே வந்து டைப் பண்ணிக்கோங்க. 12:38. ஸோ இப்போ என்னோட டைம் 12:38 PM அப்படின்ட்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இது ரெண்டும் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரியல் டைமில் அப்படின்னா, நீங்கள் ஒரு சிஸ்டம் ஓப்பன் பண்ணுறீங்க, சம்டைம்ஸ் வந்து செக்யூரிட்டி எரர் டேட் டைம் இஸ் நாட் மாடிஃபைட் அப்படின்னு காமிக்கும் போது நீங்கள் வந்து ஒவ்வொரு டைம் போய் டேட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கமெண்ட் ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி நீங்கள் டக்குன்னு இந்த டேட்டையும் டைமையும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு டைம் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நம்ம இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிற கமெண்ட் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் இந்த கமெண்ட் ப்ராம்ப்ட்லேருந்து எப்படி எக்ஸிட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து as usual EXIT எக்ஸிட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு கமெண்ட் ப்ராம்ப்ட் எக்ஸிட் ஆயிரும். ஸோ வீடியோ நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் வீடியோவோட கமெண்ட் வந்து கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில், ஸோ செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதே மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பற்றியும் போடுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பி இன் டச், பை.